இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் என்னாகமம் 10:10. உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிக்கைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபக குறியாய் இருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே கடவுள் சொல்கிறாரு, நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் தேவனுக்கு பொருத்தனை பண்ணினதை நிறைவேற்றும் போதும் பண்டிகை நாட்களிலும் பூரிக்கைகளை ஊத சொல்கிறாரு. எதுக்காகனா நாம் நம்மளோட சந்தோஷத்தில் தேவனை கனப்படுத்துகிறோம்னு நமக்கு ஒரு அடையாளமாக, நம்மளுடைய அடையாளமாக தேவனோட சமூகத்தில் அழியாதபடி எழுதி வைப்பார். நாம் என்ன செய்கிறோம்? ஆராதனைக்கு வந்தாலும் சத்தமாகவே பாடுறதில்லை, கேட்டால் மனசுக்குள்ளேயே பாட்டு பாருன்னு சொல்கிறோம். நம்மளோட விசுவாசத்தை செயலில் காமிக்க சொல்கிறாரு. நாம் வாயை கூட திறக்கிறதில்ல. உதாரணத்துக்கு, நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறவங்களோ இல்லை நாம் யார் மேலேயாச்சும் அன்பு வச்சுருந்தாலோ அவங்களோட ஃபீலிங்ஸை நமக்கு வெளிப்படுத்தாமல் அமைதியாகவே மூஞ்சியை உம்முன்னு வச்சுருந்தாங்கன்னா நமக்கு என்ன தோணும்? ஏன் இப்படி இருக்காங்க? ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தினா குறைஞ்சா போயிடுவாங்க? உண்மையிலே இவங்க நம்மளை நேசிக்கிறாங்களா இல்லையான்னு யோசிப்போமா இல்லையா? நாம் மட்டும் அன்பை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோம்ல, அதே போல் தான் தேவனும் நாம் அவர் மேலே வச்சுருக்கிற அன்பை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறாரு. நாம் வச்சுருக்க அன்பை மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுருந்தோம்னா நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கிறோம்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதனால் மனுஷராக இருந்தாலும் சரி, தேவனாக இருந்தாலும் சரி, நாம் மற்றவங்க மேலே வச்சுருக்கிற அன்பை அடக்கி வைக்காமல் வெளிப்படுத்தும் போது இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை நம்மளால் பார்க்க முடியும். ஆமேன்.